ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பானிபூரி இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 1/4 கிலோ சுண்டல் ஊற போட்டு வச்சுருக்கேன். பட்டாணி சுண்டல்லையும் செய்யலாம், நம்ம பட்டாணிலையும் செய்யலாம். ஸோ பட்டாணியில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ரோட்டு கடை டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் காலையிலே அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் இல்லை 7 ஹவர்ஸ் நல்லா ஊற போட்டு வச்சுருங்க பட்டாணியை. இப்போ நல்லா கழுவிட்டு 4-5 டிப் கழுவிட்டு குக்கரில் வேக போட்டுருவோம். இதோட வேக போடும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது 3 விசில் 4 விசில் விட்டுருங்க. கொஞ்சம் குழஞ்சா தான் அந்த மசாலா அது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 விசில் நம்ம விட்டுருவோம், 3-4 விசில் கூட விட்டுருவோம். ஓரளவுக்கு நல்லா வந்து குழையட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம மசாலா என்னென்ன அரைக்கலான்றது. இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா, நான் வந்து பட்டை மிளகா வந்து ஒரு 5 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நம்ம தனி மிளகா அப்படியும் சேர்க்க போகிறோம். இது கூட வந்து பூண்டு ஒரு 10-15 இது பூண்டு தோலோடையும் சேர்த்துக்கோங்க. இது பட்டை மிளகாயும் பூண்டையும் ஒரு ஓட்டிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து நல்லா வந்து பழமாக எடுத்து வச்சு அதையும் மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி வெந்துருச்சு, அதை ஓரம் கட்டிட்டு இப்போ தாளிக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு சேர்க்கனாலும் சேர்க்கலாம், இல்லை வேணானாலும் நீங்கள் விட்டுறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் வந்து கடுகு உளுந்து சேர்க்குறேன். இது கூட கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதேமாரி கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ கடுகு எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு, கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, பட்டை மிளகா, தக்காளி, பூண்டு இதெல்லாம், இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா அது வந்து இந்த பச்சை வாசனை இதெல்லாம் போனால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சுருந்தா இந்த இதெல்லாம் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு நல்லா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கலாம். தண்ணி லைட்டாக ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். ஆல்ரெடி நம்ம பட்டாணியில் வேறு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அதுக்காக தான். ஸோ நல்லா வந்து மசாலா வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா கொதிக்கிறதுக்கு. கொதிக்கிற நல்லா பாருங்கள், நல்லா வந்து பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பொடி என்னென்னு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு பொடி நான் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனு. கரம் மசாலா 2 ஸ்பூனு. ஆல்ரெடி நம்ம பட்டை மிளகாய் போட்டிருக்கோம். இது கூட இன்னும் கொஞ்சம் உரப்புக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பட்டாணிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம இப்போயே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மிளகா பொடி வாசனை எல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து அந்த பயிர் வேக வச்சுருந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம பயிர் வச்சு வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுன்னா நல்லா வந்து ஒரு கெட்டி பதம் கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுவும்
கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாணியை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம வந்து பானிபூரி வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு பானிபூரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 20 பானிபூரி இல்லை 25 பொரிச்சு வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள், நம்ம அந்த தண்ணியெல்லாம் ஊற்றினா கொஞ்சம் நல்லா வத்த ஆரம்பிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பட்டாணி கொஞ்சம் நல்லா நுணுக்கிட்டேன், 1-2 தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நல்லா கொதிச்சாலே போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா வத்தி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் இது பண்ணி போட்டதுனால, மசிச்சு போட்டதுனால நல்லா கெட்டி பதம் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பானிபூரி நான் ஒரு கிண்ணத்தில் 2-3 எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த சுண்டல் மசாலாவை போட்டு மறுபடியும் ஒரு 4-5 பானிபூரி அது மேலே தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஸோ ஒரு 2-3 பானிபூரி, துருவி வச்சுருந்தா கேரட்டு கொஞ்சம், வெட்டி வச்சுருந்தா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னமும் நல்லா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓமம் இருக்குது பார்த்திங்களா, மிக்சரு, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் நல்லா வந்து வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இது நமக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட்டு நம்ம ரோட் கடையில் எப்படி சாப்பிடுமோ அந்த டேஸ்ட் தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு மசாலா நல்லா தூக்கலாக காரம் கீரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னமும் நீங்கள் காரம் சேர்த்து நல்லா செய்யலாம். ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது. ஸோ குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் உங்களுக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக இதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. கண்டிப்பாக எல்லா பேரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.